ஹலோ மக்களே, இடியாப்பம் பாய்ஸ். இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீ குடிக்க. டைம் பாத்தீங்கன்னா மணி இப்போ 1:03. நம்ம பாய்ஸ் எல்லாரும் பின்னாடி தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நான் 1 மணி நைட்டு. ஆமா, நைட்ல போன் எடுத்துட்டு போனா அப்படிதான் பாக்குறேன். இந்த சட்டை போட்டு தான் ரெண்டு வீடியோக்கு முன்னாடி இதே சட்டை போட்டு இதே. இப்போ வந்து பிளான் என்னன்னா ஒண்ணுமே இல்ல, போறோம் டீ குடிக்கிறோம், மச்சான் வீட்டுல போய் 10 தூங்க போறோம். அதுக்கப்புறம் என்ன பிளான் பார்க்கலாம். யார் வீட்டுலப்பா? 3 வீட்டுல. ஓ மை காட், யார் நீங்களா? அப்புறம் நன்றி வணக்கம். மைக் எல்லாம் யார்கிட்ட பேசுறீங்க? பைத்தியம். நிறைய பேர் வந்து இங்க பாருங்க, நீங்க வீடியோ பார்க்க மாட்டீங்க. ரொம்ப மன வருத்தமாகுது எங்களுக்கு. என்ன பேசுறது, ஏது பேசுறது. வீடியோ பாருங்க, பார்க்காம போங்க. லைக் பண்ணுங்க, லைக் பண்ணாம போங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்றோம். வீடியோ பாருங்க. அடிக்கிறாங்க எல்லாம். வேணான்னு சொல்றாங்க. டீ காசு இல்லைன்னு சொல்லிட்டு பசங்க கொஞ்சம் லைட்டா எடுத்துனுறான். சாமி அப்படியே என்னடா பர்சனல்லாம் இல்ல, வ்ளாக் வந்துட்டு பர்சனல். அப்படியா? சரி, ஏதோ என் ஃப்ரெண்டு கிட்ட தான் மச்சான் பேசுறேன். கைஸ் ஃப்ரெண்டு தானா? ஃப்ரெண்டு கைஸ். இவன் கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு என்ன பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் ஊருக்கு போயிட்டேன், அதனால வரல. இப்போ வந்துட்டேன். சரி, நான் பேசிட்டேன் ஃப்ரெண்டு கிட்ட. இல்ல பேசு. இப்ப யாராச்சும் கூப்பிட்டாங்களே, அது தேவையா? வேணாம், காசு இல்ல, விட்டுலாம். வீட்டுக்கு என் ஃப்ரெண்டு கிட்ட போய் காசு கேட்டு வரேன். மச்சான் சேகாதீங்கடா மச்சான், ஒரு 100 ரூபாய் இந்த அமுச்சு விட்றா மச்சான். மச்சான் ப்ளீஸ்ரா. என்னடா இப்படியா பழகுறோம்? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அசிங்க பத்துறடா. டேய் அமுச்சு விட்றா. நான் உனக்கு தானே கால் பண்றேன். உயிர் நண்பன்டா நீலாம் எனக்கு. எத்தனை நாள்? என்னடா டெய்லியும் உன் கூட தானே இருக்கேன். ப்ரோ. ஹலோ ப்ரோ, கேக்குதா ப்ரோ? என் ஃப்ரெண்டு பேசுறேன்டா. ஒன்றும் இல்லை, காலேஜில் எப்படி ப்ரோ, பொண்ணுங்களோட சுற்றுறானா பசங்களோட சுற்றுறானா ப்ரோ? அதை மட்டும் சொல்லு. ஆம்பளை பசங்க கூட தான் சுற்றுறானா? அவரும் காலேஜ் போக மாட்டாங்க. சட்டு ப்ரோ, உண்மையாவா? இல்லை, இங்கே ஒரு மார்க்கமா சுற்றி நிற்கிறான். பையன்றான். அங்கேயும் அதே வேலை பண்ணி வச்சிருக்கா ப்ரோ. நீ கொஞ்சம் பார்த்துரு ப்ரோ, சேஃபா இரு வாங்கிட்ட. அது கரெக்டு தான், அது பொண்ணு சுத்ததுல கரெக்டு தான். என்னடா பண்ற எல்லாரையும்? பையன்டா, என்னடா பண்ண போற எல்லாரையும்? அப்பப்பா அதெல்லாம் பதிவு பண்ணாதே. ஆக்சுவலா வந்து அந்த இடத்துல வந்து என்ன நடந்துச்சுன்னா ஒண்ணும் இல்ல, நம்ம பையன் வந்து ஆக்சுவலா ஆல்ரெடி இந்த வீடியோல பேசியிருப்போம். அரும்பாக்கத்துல இருந்து சேப்பாக்கு வர மிஞ்சி போனா எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு மச்சான் ஆகும்? 20 minutes. என் மச்சான் சச்சினா இருந்தா 12 நிமிஷம். 12 நிமிஷம். எனக்கு கொஞ்சம் டிராபிக் அங்க ரொம்ப டிராபிக். அதாவது டிராபிக் வந்து என் காலேஜ் வந்து சிறுசேரி கிட்ட, கேளம்பாக்கம் கிட்ட. அங்க இருந்து நான் மிஞ்சி போனா 1 hour டிராபிக் ஆகும். பெரிய சரி, லேட்டே ஆனால 1.5 மணி நேரம். மிஞ்சி போனா 1.5 மணி நேரம். அதுவும் 32 கிலோமீட்டர் 37 கிலோமீட்டர் கிட்ட இங்க இருக்குது. ஜஸ்ட் 9 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர் போயிட்டு வர 20 கிலோமீட்டர். அவன் 12 நிமிஷத்துல போயிட்டு வரான். பேசலாமா நீலாம்? சொல்லு. கைஸ், இப்போ வந்து டீ ஆர்டர் பண்ணிக்கிறோம். என்ன ஆர்டர் பண்ணோம்? பிரெட் ஆம்லெட் இல்ல, லெமன் ஜூஸ். கைஸ், நைட்டு வந்து டைம்ல 2 மணி ஆகும். போதா 2 இருக்கும், 1.5 இருக்கும், 1:16. ஸோ இப்போ வந்து நாங்கள் நைட்டு இந்த டைம்ல எமாட்டா ஃப்ரெஷ் ஜூஸ் குடிப்போம்னா நாங்கள் குடிப்போம். ஆதார் கார்டெல்லாம் செக் பண்ணுவோம். அந்த தெரியல, அது என்ன கதணும். நம்ம போலாம், சாப்பிடலாம். எம்மதமும் சம்மதம் கைஸ், எம்மதமும் சம்மதம். சாப்பிட போறோம், மஜா பண்ண போறோம். இப்போ அதுக்கு முன்னாடி டீ குடிச்சிட்டு வரோம். பாய். தெரிஞ்சு ஒரு பொண்ணை ஊந்துரும். கண்டிப்பா ஊந்துரும். நைட்டு லெமன் ஜூஸ் குடிக்கவே கூடாது. நீனா நீர மச்சான், செத்துருவான நீர லெமன் ஜூஸ் குடிச்சு. யார் குடிக்க போறா? நீதான். அவன் வந்து கொஞ்சம் சித்திரமானவன். விளாகா? ஓ, கேமியோ ரோலா? என்ன விளாக்? நைட் அவுட்டா?
ஷூட் முடிஞ்சுச்சு அது அது ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு அதான் அப்படியே வந்துட்டேன் சூப்பர்ப்பா நைட் அவுட் இங்கேயா இல்ல போலாம் தான் பிளான் இல்லப்பா வீட்டுல போன் வச்சிட்டாங்க நாளைக்கு செருப்பால் அடிப்பா வச்சுக்கோங்க அவர் ஊருக்கு போறாரு ஊருக்கு போறேன் கைஸ் போயிட்டு வந்து உங்களை நான் விளாக்ல சந்திக்கிறேன் ஒரு கும்பிடு செத்துருவான். இவன் நம்பாதீங்க கைஸ் என்ன நம்ம ஒரு டேஞ்சரஸான கிரியேச்சர்னா இதுதான் சின்ன வயலு தனியா வாங்க வா இல்ல இதை காட்டு. வரல நைட் 1:30 மணி ஆகுது லெமன் ஜூஸ் ஆர்டர் பண்ணி குடிக்கலாம் இல்ல லெமன் ஜூஸ்ல இப்போ வந்து வாட்டர் மெலன் நம்ம என்னடா என்னடா கட்டி பிடிக்கிற என்னத்துக்கு லெமன் ஜூஸ் ஆர்டர் பண்ணான்னு எல்லாம் பைத்தியக்காரன் மாதிரி பேசுவாங்க அத கடையில லெமன் இல்ல தம்பி அதான் இருக்கும் அடிச்சு செத்துருப்பாங்க நைட் அவுட் கூட்டு வந்து என்ன பேசுங்கடா எல்லாம் தேவலாம் தனித்தனியா பேசுங்கிறாங்க டீ குடிச்சு பேசுறோம் பாய் ஒரு கேர்ள்ஸ்க்கு தான் லெமன் ஜூஸ் குடிப்பாங்க அப்படியா ஆமா ஏன் தெரியுமா அவன் ஆள் குடிக்கணும்னு சொல்லி கேட்டான் Guys, நான் ஒரு வந்து உண்மையான ஒரு ஆம்பளை அதனால வந்து எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் நீ ஆம்பளை தான் என்னப்பா என்ன சாரி இப்ப நான் தப்பு ஏதோ ஒரு மைண்ட்ல வந்தப்பா சோ பாக்கலாம் गाइस அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து டீ வந்துச்சு 1:30 மணி டீ 1:30 மிட்நைட் டீ ஆமா இது வந்து லொகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ட்ரிபிளிகேனே போஸ்ட் ஆஃபீஸ் ஆப்போசிட்ல இருக்கும் செம்மையான ஸ்பாட் டீ கடை வந்து பாத்தீங்கன்னா அது இருக்கு 700 ml ஜூஸ் கடை எல்லாம் நைட்ல சுத்திதான் இருக்காங்க ஏன்னா ரம்ஜான் டைம்ல சஹர் ஓபன் பண்ணுவோம் நோம்பு ஓபன் பண்ணுவோம் மாதிரி சொல்லக்கூடாது நாங்க வந்து ரேர் தான் நான் எங்க இவருதான் இன்டர்ன்ஷிப் போகணும் கைஸ் இவன் வந்து இன்டர்ன்ஷிப் போயினுக்கிறான் கைஸ் டெய்லி காலைல 5 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் 5 மணிக்கு வரான் கைஸ் காலைல 5 மணிக்கெல்லாம் போல காலைல ஒரு 9 மணிக்கு போறான் கைஸ் சாயங்காலம் 5 மணிக்கு வரான் 5ல 7 மணி ஆயிடுது அப்ப என்ன மிஞ்சி போனா கணக்கு அதே தான் வருது ஆமா ஆமா ஐ எம் பேட்மேன் பேட்மேனுக்கு தெரியுமா பேட்மேன் சொல்லி பேட்மேன் எம்ஏஎன் அவ்வளவுதான் இப்பதான் வந்து எல்கேஜி முடிச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சுக்கிறான் வந்துருவான் என்ன மேல பறந்து வருவான் பேட்மேன் மாதிரி பறந்து வருவான் பேட்மேன் மாதிரி பேட்மேனு என்னன்னா பார்ட் எத்தனை பார்ட் வந்து சொல்லு சரி யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க மொத்தம் எத்தனை பேட்மேன்ல எத்தனை பார்ட் இருக்கு சொல்லு நிறைய மைக் இல்லாம யார்கிட்ட பேசுறீங்களா எத்தனை பார்ட் இருக்கு தெரியலையே சரி ஜோக்கர் பேர் என்ன அதுல தெரியலையே எச்சில வரும் ஹாரி பாட்டரே அவ்வளவுதான் காய்ஸ் இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவடைந்தது நன்றி வணக்கம் விளையாட்டு செய்திகள் பார்த்திருப்பீங்க என்னப்பா விளையாண்டுக்கிற நீ அவ்வளவுதான் கேமராமேன் வந்து இவ்வளவுதான் நம்ம நாலேஜ் இவ்வளவுதான் இருக்கு வாட்டர் மெலன் ஸ்டார்ட் பாத்தீங்களா மைக் கூட வேணாம் நீ பேசலாம் ஓரமா டீ குடிச்சா அவ்வளோதான் கைஸ் இங்க வந்து இப்போ டீயை குடிச்சு முடிச்சுட்டு என்னடா அவங்க வீட்டுக்கு தானே என்ன பண்ண போறோம் பொண்ணாருங்க வீட்டுல யூடியூப் பார்க்க போறோம் கைஸ் டீ குடிச்சு முடிச்சாச்சு கைஸ் இப்போ வந்து நான் வந்து சீனி வீட்டுக்கு போறோம் உங்களுக்காக வந்து அற்புதமான விசித்திரம் ஏதோ ஒன்று கைஸ் அது மூலியமா வந்து உங்களுக்கு வந்து என் மச்சானோட ஹோம் டூர் காமிக்கிறான் ஹோம் இல்லை ஒரு வண்டலூர் ஜூவே வந்து உள்ள வச்சிருக்கான் வண்டலூர் ஜூல அது வந்து எப்படி சொல்றது ஒரு திருட்டு சைக்கோ வாழ்ந்தா எப்படி இருக்கும் அந்த கெஸ்ட் படம் பார்த்துருந்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் கைஸ் ஸோ அதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் விளாக் சேனல்ல இருந்து அண்டிங் சேனலா மாற போகுது வீடியோ அப்படிதான் இருக்கும் ஸோ கூட சீக்கிரம் வந்து நான் வந்து அந்த மச்சான் பே வரதுக்கு ஒரு கேம் விளையாடுவாங்களா கைஸ் அது வந்து இவன் தனியா விளையாடுவான் நாங்க எல்லாம் தான் விளையாடுவோம் இப்போ வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா இப்போ போயிட்டு எங்கள் வீட்டில் வந்து கொஞ்ச நேரம் படம் பார்த்துட்டு ஒரு 3-3:30 போயிட்டு பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கோம் நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாம் அது வரைக்கும் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் 6 மணிக்குள்ள வந்துடும்ல என்னது இங்கே 6 மணிக்குள்ள எது என்ன பண்ண போகிறேன் மேட்ச் பண்ணுறேன் சத்தியமாக நீ 0 தான் கைஸ் இவன் முட்டை அதனால் வந்து இப்போ போகிறோம் வ்ளாக் பண்ணுறோம் பாய் கைஸ் அதாவது இப்போ ஒரு பெரிய ஒரு மேட்ரு ஒன்று ஆயிடுச்சு என்னன்னா வீடு இங்கே தான் அங்கே தான் இருக்குது பக்கத்துலேயே டீ கேட்டேன் 5 ரூபாய் லாஸ் பண்ணிட்டோம் டீகளில் டீ வந்து 10 ரூபாய் தான் ஆனால் அதனால வந்து அங்கே குச்சி 15 ரூபாய் 5 ரூபாய் லாஸ் அப்போ 5 பேருன்னா 25 ரூபாய் ஒரு 2 டீ குடிச்சிருக்கலாம் ஆமா 2 டீ மச்சான் தான் அரவிந்த் தானே 2 டீ வந்து எக்ஸ்ட்ரா 3 டீ குடிச்சிருக்கலாம் 5 ரூபாய் போட்டுருந்தான் அதனால வந்து கொஞ்சம் அதிகம் கொஞ்சம் மனசு கஷ்டம் நம்ம கேங்ல மூல இருந்தா நம்ம ஏன் சேர்ந்துருக்க போறோம் சரி அப்படியே வீடியோ குட் கவுண்டரா குட்
கைஸ் கலாஸ்தான் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, அதெல்லாம் மனசுல என் தெரியல. மச்சான் ஏறான்டா. ஏய் வாடா. கலை மச்சான் அவனு கலாய்ச்சிட்டான்டா. என்னடா என் மச்சான் மட்டும் ஜட்டி போட்டு வந்தா வச்சுக்கோ சூடு விடுவான்டா அவனு. அப்ப அவன் ஜெட்டி போடலையா? சொல்ல மச்சான். வெட்டி போட்டுக்கிறேடா. ஏய் பேட் வேர்ட்ஸ் பேசுறான்டா இவன். ஏய். ஆண்டி பாருங்க. இது பேட் வச்சுலாம் தாய்மாரே இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? தாய்மாரே நினைக்காத வேற மாதிரி உங்களிட கைஸ் இப்போது வந்து நான் வந்து விடை பெற்று கொள்கிறோம். ஏன்னா இவன் வீடு வந்துச்சு, வீடு ஹோம் டூரா உங்களுக்கு காமிக்கிறேன். ஹோம் டூர்னா எல்லாம் தூங்க போறானுங்க, எல்லாம் தூங்கிடுவோம் வீட்டுக்கு போயிட்டு. உங்களுக்கு வந்து ஒரு காட்டை வந்து டூர் பண்ண போறேன் கைஸ், வைல்டு டூர். வாங்க போலாம். இத்துடன் சுகுமாரன் செய்திகள். இப்போ வந்து நம்ம அவருக்கு உதவி செய்ய போறோம். அவருக்கு சாப்பாடுக்கே வழி இல்லை. ஹியூமனிட்டி ஸ்பெண்ட் பண்ண போறோம். ஸ்பெண்ட் பண்ண போறோம். ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. மண்ணிலே ஈரம் காப்பிரைட் வந்து மண்ணிலே வீரம் உண்டில்ல மாற்றத்தினால். என்ன ப்ரோ எப்படி இருக்கீங்க? ஸ்விக்கி ஓட்டுறீங்களா? எதனா ஹெல்ப் வேணுமா ப்ரோ? சாக்லேட் குல்ஃபிப்பா, சாக்லேட் குல்ஃபி. அதாவது கைஸ் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா வந்து என் மச்சான் வீடு இல்லை, இது ஒரு காடு. வீடை காமிப்பா, வீடு மாதிரி ஆகுது இது. பயங்கரமா பீஜிங் போட்டு விட்டு அவ்வளோதான், பார்த்தவங்க எல்லாரும் போகிறாங்க ப்ரோ. இங்கே அவங்க வேணாம் ப்ரோ, வேணாம். உள்ள நிறைய வைல்டு அனிமல்ஸ்லாம் இருக்கு, ஒன்னொன்னு ரிவீல் பண்றோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஒரு மாதிரி மோசமாக இருக்கும் கைஸ். இது வந்து காலியாக இருக்குது, அதை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. வைல்டு இன்ட்ரடியூஸ். திஸ் இஸ் கால்ட் ஏ ஸ்மால் வைல்டு. உன்னை பேரை வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நோ, வாங்க. ஐ அம் ப்ரொடியூசர் கசாமா. கைஸ் Give me some respect. கூடிய சீக்கிரம் ப்ரொடியூசர் ஆக போகிறான். மச்சான் கை கொடு. ஃபர்ஸ்ட் படம் எனக்கு தான். படமே அவன் பேர் அதுல காட்சி. கைஸ் இங்க பாருங்க, சைன் பண்ணிட்டான். முதல் படம் எனக்கு கூட தான். நம்மதான் கைஸ் அதுக்காக நம்ம இந்த கிளைமேக்ஸ் கிராஃப்ட் சேனலை வந்து பார்க்கலாம்னா மறக்காம போய் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கைஸ். என்னாச்சு? இதெல்லாம் காமிப்பா. ஏய் அதை வந்து சரி பண்ணிருக்காங்கடா. இப்பெல்லாம் வரவங்க டப்புன்னு இப்படி ஊன்ட்டா என்ன பண்ணுவேன்? நீ வேணட்டே உள்ளியே. இப்போ சப்போஸ் திடீர்னு பிரெக்னென்ட் லேடி வராங்க மச்சான், நீ வந்து பிரெக்னென்ட் லேடி. இப்போ இங்க பாரு, இப்போ வந்து பிரெக்னென்ட் லேடி இப்போ வராங்க. என்ன நானா இருந்தா தப்புன்னு தாங்கி பிடிப்பேன். இப்போ யாருமே இல்லை என்ன பண்ணுவாங்க? மண்ணிலே ஈரமுண்டி காப்பிரைட்ஸ்டா. இப்போ பாரு, தப்புன்னு யாராச்சும் சொன்னா இந்த மாதிரிலாம் வைக்கலாமா வீடு? சொல்லு. கண்ணு தெரியாம வர போறான். சாரிப்பா, இந்த மாதிரிலாம் பண்ணலாம். வந்து கைஸ் நீங்கள் வந்து லூஸில் வந்து உங்களுக்கு வந்து சிமெண்ட் கிடைக்கும். வேணா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே வந்து சிமெண்ட்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக வந்து இந்த சிமெண்ட்லாம் நல்லா குவாலிட்டியாக தான் சைஸ் இருக்கு. குவாலிட்டியான நல்ல தரமான சிமெண்ட் வேணுமா? எங்ககிட்ட வாங்க இருக்கு, நல்லா வாங்கிட்டு போங்க. காப்பிரைட் விலோ வேணாம். வாங்க. வணக்கம். எல்லாம் வந்து தப்பா நினைக்கக்கூடாது, எல்லாம் தூக்க கழுகத்துல வரும். ஆமாம், எனக்கு ஒரே டவுட்டு, இந்த வீட்டில் எது இங்கே எது வச்சுக்கிறாங்க? அது என்ட்ரன்ஸ் நோ ஃபேன் ப்ரோ. கிளினிக் ஆரம்பிச்சுல இங்க. அதாவது கைஸ் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹாஸ்பிட்டல் டூர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு காடு உள்ள போற ஒரு சஃபாரின்னு சொல்லலாம். சஃபாரி தான், ஒரு விலங்கினத்தோட வீடு. அதாவது ஃபோன் வச்சுக்கிறீங்களா? வச்சு ஒரு சைக்கோவோடைய மணி பாருங்க 3:15 ஃபுல்லாக ஆன்லைன். ஆமா, அதாவது வெளியே நிக்கிறேன். ஒன்றும் இல்லை, காற்று வரல வெளியே, அவனை அவாய்ட் பண்ணிக்கலாம். வாங்க உள்ளே போயிட்டு ஹோம் டூர் காமிக்கலாம். இந்த வீடு வந்து ஒரு 50,000 கரெக்டாக வரும்போது. ஓகே ப்ரோ, நீங்கள் எங்கே வந்துட்டீங்க? எப்படி இந்த வீடு வந்து எல்லா பக்கம் சுற்றி ஆமா. இதுவாகும். 3 BHK. ஜஸ்ட் 50,000 தான் கோட் பண்ணுறோம். நேரில் வந்தீங்கன்னா நெகோஷியேட் பண்ணி முடிச்சுக்கலாம். என்ன நீங்கன்னா 45 இல்லை உனக்கு வேணாம், 44 ரூபா. வாட்டம் வியாபாரம் ஆகாது பையா. என்ன ரெப்ளிகேட்ல பக்காவான வீடு. சரி கொடுக்கிட்டா 30,000 ரூபாய். 40,000 உனக்கும் வேணாம், எனக்கு வேணாம், 20,000. சரி அவனே புடிச்சுட்டு வரேன். புத்தின்னு வாங்க. நீங்க அதுக்குள்ள என்ன பண்ணுங்க, வாஷிங் மிஷின் டெமோ பார்த்துன்னு இருங்க. நாய்ஸ் கேன்சலேஷனே போடலப்பா. ஐயோ சாரி பிரதர், அது மட்டும் பாருங்க. பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினு ஹோம் டூரை வச்சுன்னு நாங்கள் புதுசாக பீரை வாங்கியிருக்கானுங்க மச்சான் வீட்டில். அது ஒன்றும் பார்க்காதீங்க, இது வந்து ஒரு இது வந்து ரத்தம்னு சொல்லலாம். அதாவது அந்த ஷார்ட் ஃபிலிமோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
ஓ ஆமா இதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. ஆமா என் மச்சான் கேமரா பிடிக்கிறவன் தான் வந்து இங்க ஒருத்த பத்துருது. பல மச்சான், நீ என்ன பண்ண டெட் பாடியே பார்த்தேன். சரிங்களா, உன் வீடை வந்து நான் வந்து 40,000 ரூபான்னு சொல்லிக்கிறேன் வாடகை. அவன் இல்ல நான் 30,000 ரூபாய் சொன்னான், அவன் 40,000 ரூபான்றான். நீ எவ்வளவு தர? சும்மா இந்த வீடை வாடகை விட்டா எவ்வளவு தருவ? நானே வாங்க வாங்க அப்படியே போலாம். இதெல்லாம் நாஸ்தியா இருக்கும் கிச்சனு. இது வந்து ஒரு ஒரு சைக்கோ கோலகாரன் வந்து வாழ்ந்து சாப்பிட்டானா எப்படி இருக்குமோ அங்க ஏதோ அந்த மாதிரியான ஒரு- எழுதிறாங்க இங்க. 15 நாள் 25 நாள். வாங்க. எதுக்கு? இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 1.5 லட்ச ரூபா காஸ்ட் இது. ஏன்னா ஆன்டிக் பீஸ் இது வந்து. ஏன்னா வந்து இங்க பாருங்க, இப்போ க்ளோஸ் அப்பா. ஆன்டிக் பீஸ் இல்லடா, ஆன்டிக் பீஸ்ரா. இந்த மாதிரி வுட்டு வச்சு இந்த இந்த ஒரு ப்ராடக்ட்ல மட்டும் தான் வரும். இந்த ப்ராடக்ட் வந்து நாங்க தனியா வந்து OLXல போட்டுருக்கோம். 15,000 ரூபாய் போட்டு வரோம். இது வந்து ஆமா இது வந்து ஆமா இது வந்து ஒரு இது வந்து என்னோட கேமிங் ரூம் நான் வந்து நாஸ்தி பண்ணிருக்கேன். ஏய் இதுக்கு நீ வாழ்றதே அந்த ரூம்ல தான். கேமிங் ரூமா வாழ்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இதான் வந்து பாத்தீங்கன்னா என் மச்சானோட வந்து அரண்மனைன்னு சொல்லுவாங்க. என்ன மச்சான் கைஸ், இங்க இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வீடு. வீடுன்னு இல்ல, ஒரு காட்டுக்குள்ள கொகைக்குள்ள என்னப்பா இதெல்லாம் ஆம்பியன்ஸா? இது வந்து இது ஒண்ணுதான் ஆம்பியன்ஸ். இந்த இப்போ வந்து தெரியலனா ஆம்பியன்ஸ் பேருமா. அதாவது நான் சொல்ல வந்ததே மறந்து போயிட்டேன்டா. நீ என்னதான் சொல்லணும்? அங்க இருந்த மாதிரி இருந்துச்சுடா. டிவி தான் தூக்கி அங்க போட்டேன். மேல ஃபோக்கஸ். வாங்க இல்ல இப்படி 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 வாங்க, இப்படி வாங்க, இப்படி வந்து இப்படி வைங்க. சரி அப்படியே வைங்களா? சரி. எவ்வளவு துணிச்சல் இருந்தா. அதாவது கைஸ் ஒண்ணும் இல்ல, என்ன கதைனா என் மச்சான் வந்து ஸ்டிங் சாப்பாடு இல்லாம கூட வந்துரும். ஒரு நிமிஷம், இந்த வீடியோ பாக்குற ஸ்டிங் ஓனர் எலான் மஸ்க் இந்த மாதிரி சாரிப்பா இந்த மாதிரி யாருன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம மச்சானுக்கு வந்து ஸ்டிங் கம்பெனி வாங்கணும்னு ரொம்ப ஒண்ணும் இல்ல. மாசம் ஒரு ராக் இருக்கும்ல, அந்த ராக்ல பத்தாது அவனுக்கு. ஒரு கண்டெய்னர் ஒரு வேலைக்கே 3 குடிப்பான். ஒரு வேலைக்கு 3 இல்லப்பா 10பா. ஒரு குட்டியான சைஸ் வேணா அதெல்லாம் பார்த்தா ஒரு பெரிய ஷிப்பிங் மாசம் நீங்க வந்து அவன் எவ்வளவு உங்களுக்கு கோட் பண்றானோ அவ்வளவு ஸ்டிங் கொடுத்துருங்க. ஆமா, ஏன்னா வந்து நீங்க ஹோல்சேல்ல 8 ரூபாய் 9 ரூபாய் தருவீங்க. என் மச்சான் 20 ரூபாய்க்கு வாங்க முடியல. சோ அது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. பாக்குற ஸ்டிங் ஓனர் பேர் என்னடா? அது தெரியல. சரி இப்போதைக்கு ஸ்டிங்னு வச்சுக்கிறேன். ஸ்டிங் ஓனர் ப்ளீஸ் என் மச்சான் மூஞ்ச பார்த்து கொஞ்சம் ப்ரோ ப்ளீஸ் bro sir we are idiyappam boys. We guys quoting for the sting for Sini. அதான் we English this much only. No knowledge, nothing bro யார் பேர் இது? zero knowledge. No that is secret. இது வந்து நம்ம வந்து பேக் டூர் பார்க்க போறோம். சீனியோட பேக் டூர். ஃபிளாஷ் ஆன் பண்ணு, பேக் டூர் போலாம். எக்ஸ்பெரிமென்ட் பண்ணலாம் गाइस. இது வந்து நோ எந்த ஒரு ப்ரமோஷனும் இல்ல. இந்த வத்திப்பட்டியில நாங்க யூஸ் பண்ணல. வீட்ல ரொம்ப நாளா இருந்துச்சு, அதனால எடு. பேசலாமா? நீ பேசலாமா? 0 நாள் கேஸ பத்த வச்சா செத்து போயிடும். பா தேக்கவே இல்ல. அவ்வளவுதான். என்ன பண்ணுங்கடா? வர மாட்டீங்களா? गाइस அதாவது இது வந்து இது எரிஞ்சதுடா எல்லாம் டுபுகே. சத்தியமா நம்ம டீமுக்கு 0 நாலேஜ். ஆக்சுவலா இந்த பேக் பத்தி சொல்லிடுறேன். இந்த பேக் அவன்தான் பைத்தியம். இந்த பேக் வந்து பாத்தீங்கன்னா வந்து அமனா கைப்பட செஞ்சது. இந்த ஸ்கின் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க எக்ஸ்பெரிமெண்ட். பத்தி நெறிதான் அவ்வளவுதான். गाइस பாத்தீங்களா, இது வந்து 100% டூப்ளிகேட். நான் ஃபர்ஸ்டே சொன்னல இது வேஸ்ட்னு. சரியா? அப்படி உள்ள வாங்க. என் நண்பர் வந்து கொஞ்சம் இருப்பாரு. இல்ல தூங்க கிடைக்கல. தூங்கல ஷூட்டிங் சொல்லி எடுத்துட்டு பிரியாணி சாப்பிட போலாம் நாங்க. இப்போ வந்து 15 minutes இத முடிச்சுட்டு வெளியே போறோம். பீஃப் பிரியாணி சாப்பிடுறோம். அத வந்து நீங்க வந்து vlog பாருங்க. பாப்பீங்க. போதுமா? முடிச்சுக்கலாமா? இருங்க உங்ககிட்ட இருடா. गाइस ஏதோ காட்ட வர உலகத்துக்கு